Hi friends, welcome to Karna Fantasy Cricket. நம்ம இன்னைக்கு பார்க்க போற மேட்ச் எது அப்படினு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs KKR மேட்ச் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தில நடக்குதுங்க. இந்த கிரவுண்டோட பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிட்ச் தாங்க. அதே மாதிரி ஸ்பின் பவுலர்ஸா இல்லை ஃபேஸ் பவுலர்ஸான்னு பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் தாங்க இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப அசிஸ்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 49 விக்கெட் வந்து இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் தான் 31 விக்கெட் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 18 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேஸ் பவுலர்ஸோட ஹேண்ட் தாங்க இந்த கிரவுண்டில் ஓங்கியிருக்கு. நம்ம இந்த கிரவுண்டில் வந்து இன்னைக்கான மேட்ச் வந்து நம்ம ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 to 185 வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த கிரவுண்டில் இன்னைக்கான மேட்ச்சில் 185 வரைக்கும் அதிகபட்சம் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ராஜஸ்தான் ராயல்ஸும் KKR இது வரைக்கும் 9 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 9 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, KKR 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்குங்க. இதில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படிங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ரொம்ப மோசமான அடி வாங்கியிருந்தாங்க. 286 ஐபிஎல்லே செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பதிவாயிருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படி இந்த மேட்ச் நல்லா ஆடணும் அப்படின்றதுக்காண்டி டீம் கொஞ்சம் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. ஆப்வியஸாக ரியான் பராக் தாங்க கேப்டன்சி பண்ணுவார். சாம்சனுக்கு கொஞ்சம் இது இருக்கிற இன்ஜூரி கன்சர்ன் இருக்கனால அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ணுவார். KKR சைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா KKRம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட வந்து மோசமான ஒரு தோல்வியில் இருந்தாங்க வராங்க. அதனால் 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீக்கோடு தான் வருவாங்க. ஆப்வியஸாக இன்றைக்கி எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருங்க. இம்பேக்ட் பிளேயர்னு பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் தாங்க ராஜஸ்தானுக்கு வந்து இம்பேக்ட் பிளேயராக வருவார். பிகாஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுக்கு அவர் தாங்க இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். KKR பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் பிளேயராக வைபவ் அரோரா தாங்க வருவார். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பேலன்ஸ்டு 2 டீமும் மோத போகிற மேட்ச் தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்கனால இம்பேக்ட் பிளேயராக தாங்க வருவார். லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க. நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே அடிக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டில் தான் ஆடி இருந்தார். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகாக்குங்க. டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டாப் ஏஜ் ஆகி அவுட் ஆனாருங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவார். அதுவும் இல்லாமல் ஓப்பனிங் ஸ்லாட்ன்றனால பவர் பிளேலேயே கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாருங்க. இன்றைக்கி நம்ம சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 to 55 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. குவிண்டன் டிகாக் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40 to 50 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜூரல்ங்க. Let's go. ஜூரல் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் நிற்பார். கீப்பிங்லேயே ஆப்வியஸாக 2-3 கேட்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அவர் பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஆப்வியஸாக டீமில் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அவர் தாங்க ஸ்டாண்ட் பை பேட்ஸ்மேனாக நின்று மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவார். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து கேப்டன்சியில் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலை போட்டுடலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே அடித்து துவம்சம் பண்ணிடுவாருங்க. இவர் நின்ட்டார் அப்படின்னாக்கா ராஜஸ்தானோட ரன்ஸ் வந்து எங்கேயோ போயிடும். நம்ம இன்றைக்கி யசஸ்விகிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே அதிக விலைக்கு போன பிளேயர். ப்ரைஸ் டேக் ப்ரெஷர்னாலே இவரால் ஆட முடியாமல் போயிடுமா என்னன்னு ஒரு பயமாகவும் இருக்குது. மற்றபடி நல்ல பிளேயருங்க. ரொம்ப கிளாஸியாக இருக்கும் பிளேவும். மற்றபடி போலிங்கும் போடுவார். KKRல மல்டிபிள் போலிங் ஆப்ஷன் இருக்கனால அவருக்கு போலிங் போவாது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெங்கடேஷ் ஐயர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அஜின்கியா ரஹானே இவர் கன்சிஸ்டண்ட்டாக 30 ரன் ஆடிடுவாருங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அஜின்கியா ரஹானேவை. பவர் பிளேயில் வராரு. கண்ணை மூடிட்டு எடுத்துக்கோங்க அஜின்கியா ரஹானே. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து இப்போது KKR வந்து சேசிங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிங்கு சிங்கை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் சேசிங்கில் இருக்காங்கன்னா நீங்கள் ஹெட்மேயர் பிக் பண்ணிக்கோங்க. எதர் ரிங்கு சிங் ஆர் ஷிம்ரன் ஹெட்மேயர் 2 பேர் யாரையாவது பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேனுங்க. நல்ல பிளேயருங்க. ஓப்பனிங் வருவார். அவர் டீமில் இருந்து ஒரு கீ கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல ஓப்பனிங் போங்க, பவர் பிளேயில் எங்களுக்கு ரன் அடிச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஓப்பனிங் தாங்க வருவார். ஆப்வியஸாக ஓப்பனிங் தான் வருவார். அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஆமாங்க, நல்ல பிளேயருங்க. அவர் தான் கேப்டன்சி வேறு பண்ணுறாரு.
அதுவும் இல்லாமல் லாங்கில் தாங்க நிற்கிறாரு. ஃபீல்டிங் ஒரு 2-3 கேட்ச் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து சரியாக ஆடலை. அதனால் இந்த மேட்ச் வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணி நல்ல ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தாங்க ஆடுவார். அதனால் நம்ம ரியான் பராக் இந்த மேட்ச் சூஸ் பண்ணுறோம். அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அதுவும் இல்லாமல் கேப்டன் வேறு கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று மேட்ச்சை கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலர்ஸில் வந்து வருண் சக்கரவர்த்திங்க. இவர் சக்கரவர்த்திங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து செம்ம ஃபார்மில் இருக்கார் T20 வேர்ல்டு கப்லேருந்து. அதனால் நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தியை நம்ம பிக் பண்ணுறோம். அடுத்து நம்ம வருண் சக்கரவர்த்தியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்லெஸ்ஸாக தான் போனார். ஆக்சுவலாக போலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக யூஸ் பண்ணல. ஏன்னா பவர் பிளேயில் கொண்டு வரல. அவர் பவர் பிளே போலருங்க. அவரையும் வைபவ் வராரையும் போட்டு விட்டிங்கன்னா எப்படியும் மேக்ஸிமம் பவர் பிளேலேயே 2 விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த மேட்ச் வந்து ரஹானி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹர்ஷித் ராணாக்கு போலிங் கொடுக்குறாரா பவர் பிளேலேயே என்னன்னு தெரியல. இல்லைனா ஃபைனல் ஓவர் தான் போட போகிறாரா என்னன்னு புரியலங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷர் தேஷ்பாண்டேங்க. ஆமாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியா பால்ஸ் நிறையா போடுவாருங்க. திடீர்னு ஸ்லோ ஃபுல் டாஸ் போடுவார், திடீர்னு ஸ்லோ பால் போடுவார். பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷார்ட் பால் போடுவார். அதனால் நம்ம துஷர் தேஷ்பாண்டே நம்ம பிக் பண்ணுறோம். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார், 3 விக்கெட் வரைக்கும். இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். இதுதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீமு. நம்ம டீம் காம்பினேஷன் வந்து எப்படி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து 5 பிளேயரும் கேகேஆர்லேருந்து 6 பிளேயரும் எடுத்திருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் கீப்பரையும் எடுத்திருக்கோங்க. நம்ம சஞ்சு சாம்சன், டிகாக், த்ருவ் ஜுரேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஜெய்ஷ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரஹானி 3 பேரும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ரியான் பராக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோங்க. அடுத்து போலர்லேருந்து ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, தேஷ்பாண்டே. இதாங்க நம்ம பிக் பண்ணியிருக்க டீமு. இது வந்து நம்ம கேப்டன்சி யாரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வைஸ் பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிற ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுனில் நரேன் தாங்க நம்ம கேப்டனில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஆப்வியஸாக பவர் பிளேயில் பேட்டிங் வந்துடுறாரு. ஒரு 30-40 ரன் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. போலிங் போட்டார்னா 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குனால நம்ம அவருக்கு போயிடுறோங்க. அடுத்து நம்ம வைஸ் கேப்டனாக நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஷ்வாலுங்க. ஆமாங்க, யசஸ்வி ஜெய்ஷ்வால் தான் நம்ம வைஸ் கேப்டனாக போகிறோம். ஹார்ட் ஹிட்டருங்க. அவருக்கு மட்டும் இன்றைக்கி டே கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா செஞ்சுரி போட கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேப்டனாக சுனில் நரேனையும் வைஸ் கேப்டனாக யசஸ்வி ஜெய்ஷ்வாலும் செலக்ட் பண்ணுறாங்க. இதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீம்.